மாமி, உங்க மடியில நான் படுத்துக்கவா? எனக்கு அம்மா நினைவு அதிகமா இருக்கு. வெளிப்புறத்திலிருந்து பார்த்தால் யாருக்கும் தெரியாத அளவில் மதில் சுவர் இருந்ததால் அந்த திண்ணையிலே சாரதாவின் மடியில் படுத்தாள் பைரவி. கண்கள் நீரை பெருக்கிய வண்ணம் இருந்தது. மெல்ல தன் மனபாரத்தை இறக்க வைக்க தொடங்கினாள். மாமி, சுமார் 2 மாசத்துக்கு முன்னால நான் என்னோட யூனிவர்சிட்டி லேபில் இருந்தபோது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அதுல எங்க அப்பா என்னை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னார். போய் பார்த்தபோது தான் தெரிய வந்தது, எங்க அம்மா திடீர்னு மயக்கமாகி மக்கிலே ரத்தம் வழி இருந்தது. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். எல்லா டெஸ்ட்டுகளும் எடுத்தபோது தான் தெரிந்தது, எங்க அம்மாவுக்கு ஒரு விதமான கேன்சர் மாதிரி ஒரு நோயின்னு. இதை நாங்கள் மெடிக்கல் டெர்மில் ஃபோன் மோரோஃபெயிலியர்னு சொல்வோம். அதாவது நம்ம முதுகு தண்டுவடத்தில் ஒரு விதமான மஞ்சை இருக்கும். நம்ம எலும்புக்குள்ளாக இருக்கும் கொஞ்சம் கடின திரவம் அது. அதுதான் நம்ம ரத்த உற்பத்திக்கு ஆதாரம். அது வேலை செய்யலன்னா ரத்தம் உற்பத்தி ஆகாது. என்னம்மா சொல்ற? கமலாவுக்கு என்ன நோய் என்று பதறியவளை பார்த்த பைரவி, அதான் சொன்னனே, ரத்த உற்பத்தி பாதிக்கப்பட்டு இருக்குன்னு. இதுவும் ஒருவித கேன்சர் தான், ரத்த சம்பந்தப்பட்டது. இதுக்கு நார்மலா கீமோ ரேடியேஷன் எல்லாம் கொடுத்துட்டு எலும்பு மஞ்சையை மாற்றுவோம். அதாவது ஃபோன் மெரோட்டிரான்ஸ் பிளாட் செய்வோம். இதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. யாராவது ஹெல்த்தியான ஒருத்தர்கிட்ட இருந்து தானமாம் பெற்று மாற்றுவோம். இதுல தானமாம் செய்யறவா ரத்த சம்பந்தம் உள்ளவளா இருந்தா நிச்சயம் சக்சஸ் அதிகம். கல்யாணம் மாதிரி இருக்கும். 2 பேருக்கும் பொருத்தம் பாப்பா டிஷ்யூ மேட்ச் ஆகணும். டெனிக் பேட்டன் எல்லாம் பாப்பா. அதுக்கு தான் ரத்த தொடர்புள்ள மாமாவோட ரத்த சாம்பிள் டிஷ்யூ சாம்பிள் வேணும்னு இன்னைக்கு கேட்க போனேன். அவரும் கோஆப்ரேட் பண்றேன்னு சொன்னார். அடுத்த வாரமே அவரும் அமெரிக்க போறார். தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் இல்லையோ. நீ முதல்ல என்னோட சாம்பிள் ரத்தம் எல்லாம் கொடுத்தேன் மேட்சிங் பார்க்க. அப்பதான் தெரிஞ்சது சுத்தமா மேட்ச் இல்லைன்னு. அது தவிர எங்களோட மரபணுவே வேறையா இருந்தது. குழப்பத்துடன் வீட்டுக்கு போய் கொஞ்சம் பழைய விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சதுல ஒரு பழைய டைரி கிடைச்சது. அதுல அம்மா நான் பிறந்த நாளில் ஒரு பாட்டை எழுதி வச்சிருந்தா என்று நிறுத்தி எழுந்து உட்கார்ந்து சாரதாவை நிமிர்ந்து பார்த்தாள். அதிருந்து அவளை பார்த்தபடி அமர்ந்து விட்டாள் சாரதா. இனி நான் என்ன பண்ணுவேன் என்று மனதில் நிகழ்ந்த பூகம்பத்தை அடக்க முடியாமல், அப்போ நீ? கண்களில் நீர் பெருக மெல்ல தலையாட்டியவள், நீங்கள் நினைப்பது சரிதான். டைரியை படிக்கும் போதே என் அப்பா அங்க வந்தவர் எனக்கு விஷயம் தெரிந்து விட்டதை பார்த்துவிட்டு எனக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். நான் தான் என்று ஆரம்பிக்கையில் கேட்டை திறந்தபடி ராமமூர்த்தி உள்ளே வந்தார். பின்னையே வசந்தும் உள்ளே வந்தான். மாமி, இதை பற்றி நாம் அப்புறம் பேசுவோம். இது நேரமில்ல, வாங்க உள்ளே போவோம் என்று பிறர் அறியா வண்ணம் முகத்தை திருப்பி தன்னை சுதாரித்து கொண்டு வீட்டுக்குள் சென்று மறைந்தாள். சாரதாவும், பகவானே, நான் என்ன பண்ணுவேன்? என்னை இப்படி சோதிக்கிறியே, வாய்விட்டு அழக்கூட முடியவில்லையே என்று மனதுக்குள் புலம்பியவாறு பைரவியின் பின் சென்றாள். வசந்த், டே வசந்த், உன்னோட வேலைக்கு கிளம்பிட்டியா? மறக்காம டிஃபன் பாக்ஸை எடுத்துட்டு போ என்று கேட்டபடி பின்கட்டில் துவைத்த துணிகளை உலர்த்திவிட்டு வந்த சாரதா வரவேற்பறைக்கு வந்தார். சாரதாவுக்கு என்னவோ மனசே சரியில்லை. பைரவி வேறு காலையிலே வெளியே சென்றுவிட அவளை பற்றியே நினைத்து கொண்டிருந்தவர் மனசு நிம்மதியை கொடுன்னு அம்பாளை பிரார்த்தனம் செய்தபடி இருந்தார். நேற்று அவள் அம்மா பற்றிய விஷயத்தை கேட்டதிலிருந்தே அவர் மனம் பாரமாக இருந்தது. நெஞ்சுக்குள்ள பெரிய பாறாங்களை ஏற்றி வச்சா மாதிரி அவருக்கு தோன்றியது. கை போன போக்கில் வேலையை செய்தபடி வசந்தை வேலைக்கு அனுப்ப வைத்தார். எடுத்துட்டாச்சுமா, இதோ வேலைக்கு கிளம்பிட்டே இருக்கேன். இன்னும் கொஞ்சம் திரும்பி வரத்துக்கு லேட்டானாலும் ஆகலாம். கொஞ்சம் லைப்ரரி வர போயிட்டு வரலாம்னு பார்க்குறேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. இன்னைக்கு தான் ராத்திரிக்குள்ள மகதியும் அஜயும் கூட வரலாம். காலையிலேயே மகி போன் பண்ணி சொன்னாள். சரிம்மா, உனக்கு ஏதாவது வேணுமானால் சொல்லு,
சாயங்காலம் நான் வரும்போது வாங்கிட்டு வரேன் என்று வசந்துக்கு, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். வேணும்னா உங்க அப்பா கிட்ட சொல்றேன். நீ ஜாக்கிரதையா போயிட்டு வா. அது சரி, உன்னோட ரிசல்ட் என்னவாச்சுப்பா? இன்டர்வியூ கூட முடிஞ்சிடுச்சே. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மகதிக்கு கல்யாணம் நல்லபடியா முடிச்சாச்சு. கையோட நீயும் உன்னோட எக்ஸாமும் பாஸ் பண்ணி இன்டர்வியூக்கு கொடுத்தாச்சு. எனக்கும் தெரியும் நீ அதையும் கிளியர் பண்ணி ட்ரைனிங் செலக்ட் ஆயிடுவேன்னு. ஆமாம், ஏதாவது நியூஸ் கிடைச்சதா? இன்னும் 2 நாள் ஆகும் அம்மா. எப்படியும் நான் செலக்ட் ஆகிடுவேன். அதுல எனக்கு சந்தேகமே இல்லை. முதல் 10 ரேங்க்ல வந்தா நன்னா இருக்கும். நல்ல போஸ்ட் கிடைக்கும். பாப்போம். எதுவா இருந்தாலும் இன்னும் 2 நாள்ல தெரிஞ்சிட போறது. அஜயும் பைரவியும் இல்லனா நான் என்ன ஆயிருப்பேனோ. கரெக்டான சமயத்துல 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டா எனக்கு எல்லா விஷயத்திலையும் கடைசி நிமிஷத்துல கைட் பண்ணா. நான் இந்த நிலைமைக்கு அவ மாத்திரம் என்னை சப்போர்ட் பண்ணலனா நான் இவ்வளவு தூரம் இன்டர்வியூ கடைசி நிமிஷத்துல நல்லாவே செஞ்சிருக்க மாட்டேன். எல்லாம் பைரவியும் அஜயும் இந்த ஆத்துக்கு வந்த வேலை. எல்லாம் நல்லபடியா நடக்கிறது. அப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? தன் பிள்ளை கலெக்டர்னு சொல்லிக்க பெருமையா இருக்காம். வாய் ஓயாம அதையே சொல்லிட்டு இருக்கார். ஏதோ இன்டர்வியூ ரிசல்ட்டுக்கு அப்புறம் எல்லாருக்கும் சொல்லலான்னு தான். இப்ப கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கார். அதெல்லாம் சரி வசந்த், கொஞ்ச நாள் வீட்டுல சும்மாதான் இரேன். நீயும் தான் மகி கல்யாணம், உன்னோட எக்ஸாம், அது இதுன்னு 2 மாசமா அலைச்சல். இனிமே எதுக்கு அவ ஆத்துல போய் அசிஸ்டண்ட் உத்தியோகம் பார்க்கணும்? இப்ப நம்ம நிலைமை கொஞ்சம் பரவாயில்லையோ? இல்லம்மா, அது தப்பு. ஆனந்த் எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காரு. அதோட அவர் அஜயின் ஃப்ரெண்டு வேற. இன்னும் 10 நாள்ல அவரோட பழைய உதவியாளர் வந்துடுவார். அதுவரை அவருக்கு உதவுறது தான் மரியாதை. சமயத்துல அவர் கை கொடுத்தார். அதோட நானுமே இன்டர்வியூ அது இதுன்னு நிறைய லீவ் எடுத்தாச்சு. பெண்டிங் வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சு ஒப்படைச்சா நன்னா இருக்கும் என்றார் வசந்த். சரியா சொன்னப்பா வசந்த். சமயத்துல உதவுனவால மறக்கப்படாது. கொஞ்ச நாள் முன்னால நம்ம நிலைமை எப்படி இருந்தது? ஏதோ அஜய் புண்ணியத்தால நம்ம கடன் எல்லாம் செட்டில் பண்ணிட்டோம். நம்ம 2 பொண்ணுங்களும் கூட திருப்தியா கிளம்பி போனா. ஆனா எனக்கு கொஞ்சம் மனத்தாங்கல் தான். அவர் அப்பாக்கு சொந்தமான சொத்துக்கு பாத்தியதைப்பட்டவர். தனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு மத்தவாளை பிரிச்சுக்க சொல்லிட்டார். எனக்கு என்னவோ குத்தம் பண்ணாப்புலவே இருக்கு சாரதா என்றார் அங்கே இருந்த ராமமூர்த்தி. நீங்க சொல்றது சரிதானா? எனக்கும் மனசு ஒப்பல. அவர் பெரிய மனசோட தங்களுக்கு வேண்டாம்னு சொன்னாலும் நம்ம பெரியவா அப்படி விடப்படாது. அது எங்க அம்மா அப்பாவோட பரம்பரை சொத்து. அதுக்கு எங்க அண்ணன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவனே போய் சேர்ந்துட்டான். அவன் பிள்ளைக்கு கொஞ்சமாவது அதிலிருந்து போகணும். அஜய் பாதி சொத்தை என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான். பாதியை பிரிச்சு ரஞ்சுக்கும் கல்பவுக்கும் கொடுத்தாச்சு. மீதி பாதி வசந்துக்கும், நம்ம 2 பேருக்கும்னு சொல்லிட்டான். எனக்கு ஒண்ணு தோன்றதுனா, பேசாம அதுல வசந்த் பங்கை எடுத்து தனியா பிரிச்சுட்டு மீதி பங்கை மகதி பேர்ல டெபாசிட் பண்ணலாம். நாளைக்கு அவளுக்கு குழந்தைன்னு ஆச்சுன்னா அதுங்களுக்கு கொடுப்போம். அதான் நியாயம் கூட என்ற சாரதாவுக்கு, நீ எப்படி சொல்றியோ அப்படியே செய்வோம். இப்போ எனக்கு ஒரு டோஸ் காப்பி தயாரா என ராமமூர்த்தி சாரதாவிடம் கேட்டுவிட்டு, என்ன வசந்த், அம்மா சொல்றாப்புல செய்வோமா? நான் வரேம்மா. டைம் ஆச்சு. இன்னைக்கு 2 வீலர் வேற இல்லை. ஏதோ மக்கர் பண்றது. நீங்க பேசுங்கோ. நீங்க எது செய்தாலும் எனக்கு ஓகே தான் என்று வசந்த் விடை பெற்றான். வேகமாக நடந்தவன் அவன் அருகே வந்த ஷேர் ஆட்டோவில் ஏறி சாந்தோமின் கடற்கரை அருகே இருந்த அந்த பங்களாவுக்குள் நுழைந்தவன் அங்கே ஏற்கனவே அலுவலக அறையில் இருந்த ஆனந்தை கண்டு காலை வணக்கத்தை சொல்லிவிட்டு தன் கணினியை திறந்தான். அன்றைய வேலையை செய்ய தொடங்கினான். அந்த சமயத்தில் யாரோ வந்திருக்கும் குரல் கேட்டு ஆனந்த் சற்று நேரங்கழித்து வருவதாக சொல்லிவிட்டு
அவனுக்கு சில வேலைகளை சொல்லிவிட்டு சட்டென்று வெளியே சென்று விட்டான். ஏதோ பலமாக சிரிப்பும் பேச்சுமாக அறைக்கு வெளியே அமர்க்கலமாக இருந்தது. தன் வேலை முடிந்து சற்று நேரம் உட்கார்ந்திருந்தவன் ஆனந்திடம் வேறு ஏதாவது வேலை இருக்கிறதா, இல்லை என்றால் நூலகம் செல்லலாமா என்று யோசித்த வசந்த் அலுவலகம் அறையிலிருந்து வெளியே வர அங்கே வரவேற்பறையில் சோஃபாவில் டாக்டர் விஜய், தாயார் அமிர்தா மாமி உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்துவிட்டு, இவர்கள் எதற்கு இந்த வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள்? சட்டென்று சுவரின் பக்கமாக ஒதுங்கி தயங்கி நின்றான். அப்போ மேலே யோசித்து சொல்லுங்க. ஏற்கனவே உங்க பொண்ணு கவிதாவோட ஜாதகம் ஏன் சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. அந்த பொண்ணு மேல அந்த அமெரிக்கக்காரனுக்கு ஒரு கண்ணு. இவளுக்கும் இஷ்டமோ என்னவோ, என்ன கன்றாவியோ போங்க. எங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பையனையே கல்யாணம் பண்ணிடுத்து. என் பையன் விஜய் பரமசாது. கடைசி நிமிஷத்துல இப்படி பண்ணவன் மேல நான் கேஸ் போடுறேன்னு சொன்னேன். வேண்டாம், அவ இஷ்டப்பட்டவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டணும்னு எங்களை அங்கிருந்து இழுத்துட்டு போயிட்டான் என்று பிதற்றி கொண்டிருந்த அமிர்தா, நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேனா, நாளைக்கு யாரும் ஒரு பேச்சு பேசப்படாது பாருங்கோ. நீங்க முதல்ல உங்க பொண்ணுக்கு என் பையனை கேட்டு வந்தேன். மேலே அவனுக்கு வேற சம்பந்தம் பண்றதுக்கு முன்னாலே உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்னு நினைச்சேன். வந்தோம். இதோ உங்க பெண்ணே இங்கே இருக்கா. உங்க குடும்பத்துல எல்லோருமே இருக்கேள். ஏம்மா கவிதா, உனக்கு என் பையன் டாக்டர் விஜய பிடிச்சிருக்கா? சொல்லு. நான் அவனை அழைச்சிட்டு வர ஞாயிற்றுக்கிழமை உன்னை பொண்ணு பார்த்தா ஒரு ஒப்பு தாம்பலம் மாற்றிப்போம் என பட்டென்ன கேட்க அங்கே அமைதி சூழ்ந்தது. ஒருவருக்கு ஒருவர் மனநிலையில் இருந்தனர். வசந்துக்கு ஒரு நிமிடம் இதயம் வேகமாக அடித்து கொண்டது. கவிதா என்ன சொல்ல போகிறாள்? கடந்த 2 மாதங்களாக இந்த வீட்டில் வேலை பார்க்கிறோம். அன்று பார்க்கில் சண்டை போட்டு கொண்டு போனதுடன் சரி, இங்கு வேலையில் ஜாயின் செய்த அன்றைக்கு தலையாட்டி விட்டு போனவள் தன் பின்னால் லட்சியமே செய்யவில்லை. மகதி கல்யாணத்திற்கு இவன் ஆனந்திடம் குடும்பத்தோடு வருமாறு அழைத்தும் ஆனந்தை தவிர யாரும் வரவில்லை. இப்பொழுது என்ன சொல்ல போகிறாள் என்று நெஞ்சம் படபடக்க காத்திருந்தான். ஆனந்த் தன் தங்கை யாரையோ காதலிக்கிறாள் என்று அறிந்திருந்தான். அவன் அதை பற்றி பிறகு சொல்வதாக அவள் சொல்லியிருந்ததால் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதற்கேற்ப கவிதாவுமே இத்தனை நாட்களுக்கு மேலே எதுவும் பேசாததால் ஒருவேளை அவள் இனக்கவர்ச்சியை காதல் என்று நினைத்து தப்பாக எண்ணிவிட்டாளோ? அதுதான் தன் தவறை உணர்ந்து தன்னிடம் பேச வெட்கப்படுகிறாள் என்று நினைத்து பேசாமல் விட்டுவிட்டான். தன் நண்பன் அஜய் மகதி திடீர் திருமணமும் டாக்டர் விஜய் குடும்பத்தவர் மகதியின் திருமணத்தில் நடந்த குளறுபடிகளையும் அறிந்திருந்தவன் இப்பொழுது இந்த மாமி தானாக திருமண பேச்சு தொடங்கியவுடன் தன் தங்கை என்ன சொல்ல போகிறாள் என கேட்க ஆவலாக அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தான். கவிதாவோ தன் தாயை பார்த்தவள், மாமி தப்பா நினைக்காதீர்கள். எனக்கு டாக்டர் விஜயை என் வாழ்க்கை துணையாக யோசிக்க ஒரு 2 நாள் டைம் வேண்டும். என் முடிவை 2 நாள் கழித்து சொல்றேன் ப்ளீஸ் என நேரடியாக சொல்லிவிட சப்பென்று ஆனது அமிதாவுக்கு. அவர் என்னவோ அவள் உடனே வெக்கப்பட்டு, சரி உங்க ஆத்து மாட்டு பொண்ணா வர நான் ரெடின்னு சொல்வாள் என்று நினைத்தாள். இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் நன்னா நாளும் யோசிக்க தூங்கு கெட்டிக்காரி. அன்னைக்கே வார்த்தை சம்மதத்துக்கு இந்த விஜய் பையன் ஒத்துண்டு இருந்தால் நாம இவகிட்ட எதுக்கு நாம நிக்கணும்? கொழுப்பு பிடிச்சவ, கல்யாணம் ஆகட்டும். இந்த அமிர்தா இவளை எல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கிறேன் என மனதில் கூறியவள், அதெல்லாம் இல்லம்மா, கல்யாணம் 1000 காலத்து பயிர். நன்னா யோசித்து நல்ல பதிலா சொல்லு. நீ எங்க ஆத்து மாட்டு பொண்ணா வந்தா நான் திருப்திப்படுவேன். பிராப்தம் எப்படி இருக்கோ, இந்தம்மா இந்த பூவை தலையில வச்சுக்கோ என்று மல்லிப்பூ வந்தை கவிதாவிடம் கொடுத்துவிட்டு
அப்போ நாங்க உத்தரவு வாங்கிக்கிட்டுமா என புறப்பட்டனர். தன் தமக்கையை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்லும் அமிர்தம் மாமியை கடித்து கதற தோன்றியது வசந்துக்கு. இதில் கவிதா வேறு. தன் தமக்கையை நிச்சயம் செய்ய முன்பே பேசியிருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் அவன் ஆத்திரம் அதிகரித்தது. கவிதாவின் பதிலையும் கேட்டவன், தன்னை பெரும் பாடுபட்டு அடக்கி கொண்டவன், இதற்கு மேலும் அங்கே நிற்க பிடிக்காமல் ஏதாவது அசிங்கமாக பேசி விடுவோமோ என பயந்து வெளியே வந்தான் வசந்த். அமிர்தாவும் அவர் கணவரும் அவனை அங்கே பார்த்து திகைப்படைந்தனர். வசந்த் அவர்களை கண்டு கொள்ளாமல் கவிதாவை ஒரு முறைத்துவிட்டு சட்டென ஆனந்திடம் திரும்பி, ஆனந்த் சார், எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். லேசா தலைவலிக்கிறது, லைப்ரரி வேறு செல்ல வேண்டும், நாளை வரவா என கேட்க, ஹே, நோ ப்ராப்ளம், யூ கேரி ஆன், நாளைக்கு வா, ஒன்றும் பெருசா அர்ஜென்ட் ஒர்க் இல்லை, நீ கிளம்பு, வேண்டுமானால் சமையல் மாமி கிட்ட ஒரு சூடான காப்பி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போ என அவன் மனநிலை அறிந்து அன்பாக சொன்னவனே நன்றியுடன் பார்த்த வசந்த் வேண்டாம் என்று மறுத்துவிட்டு பொதுவாக ஆனந்தின் பெற்றோரிடம் தலையாட்டிவிட்டு விடை பெற்றான் வசந்த். அவன் உள்ளம் உலைக்களமாக கொதித்தது. எவ்வளவு கொழுப்பு இவளுக்கு! சி, என்ன பெண்! இப்பொழுது கூட தன் காதலை வெளியிடவில்லை. 2 நாட்கள் கழித்து பதில் சொல்லுவாளாம். திமிர், உடம்பு முழுவதும் பணக்கார திமிர். ஏன் 2 நாள் கழித்து நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகவில்லை என்றால் நான் வேண்டாம் அவளுக்கு. அதான் அந்த அல்டாப் அமிர்தாவின் பையன் இருக்கானே, டாக்டர் வேறு. இனி இவளே என் பின்னால் வந்தாலும் எனக்கு இவள் காதலும் வேண்டாம், கத்திரிக்காயும் வேண்டாம். மெல்ல ஆனந்திடம் சொல்லிவிட்டு நாளையிலிருந்து இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது என்று தீர்மானித்தான் வசந்த். இவன் அந்த மகதியின் சகோதரன் வசந்த் தானே? சரியான திமிர் பிடிச்சவனாச்சே. இவன் எதுக்கு உங்க ஆத்துல இருந்து போறான் என அமிர்தா கேட்க, மாமி, இங்க அந்த பையன் ஆனந்துக்கு உதவியா பிஏவா கொஞ்ச நாளா இருக்கான். பார்ட் டைம் வேலை பார்க்கறான். ஏதோ கலெக்டர் பரீட்சை எழுதியிருக்கானாம் என கவிதாவின் தாயார் சொல்ல, ஆமா, கிழிச்சான். ஏற்கனவே 2 வாட்டி எல்லாம் எழுதி ஒன்றும் தேரல. அவ ஆத்து சங்காத்தமே வச்சுக்காதீங்க என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்லிவிட்டு அமிர்தா குடும்பத்தவர் விடைபெற, வசந்த் அப்படிப்பட்டவன் இல்லை மாமி என ஆனந்த் சொல்ல, அவர்கள் பேசியது எல்லாம் காதில் விழ இந்த மொத்த கூட்டமே திமிர் பிடித்ததுதான். ஏதோ ஆனந்த் சார் தப்பி பிறந்து விட்டார் போல என நினைத்தபடி வேகமாக வெளியேறினான் வசந்த். அடுத்த நாள் விடியல் காலையிலேயே அஜயும் மகதியும் வந்துவிட அந்த வீடு மகிழ்ச்சியில் களை கட்டியது. முகமெல்லாம் பூரிப்பாக வந்தவர்களை பார்த்த அந்த தாயின் மனது குளிர்ந்தது. பைரவியும் வசந்தும் அவர்கள் இருவரையும் விடாமல் கிண்டல் அடித்தபடி இருந்தனர். அஜய் அந்த வார கடைசியில் தங்கள் சொந்த ஊரான மயிலாடுதுறைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு செல்லலாம் என சொல்ல அனைவருமே அதற்கு ஒப்புக்கொண்டனர். பைரவி அஜயிடம் தனது மாமாவை மீட் பண்ணிய விஷயத்தை கூறிவிட்டு மாமாவும் உதவுவதாக சொன்னதை சொன்னவள், அவள் அம்மாவின் நிலை நாளுக்கு நாள் மோசமாகி அவள் தந்தை போன் செய்ததாகவும் அதனால் இந்த மாத கடைசியில் தான் அமெரிக்க கிளம்ப போகிறதாகவும் சொன்னாள். சாரதா மாமியிடம் பேசியதையும் கூறினாள். வேறு ஏதாவது வழி கிடைக்குமா என்று பார்க்க வேண்டும் என்றவளுக்கு தான் எப்படியாவது அவளுக்கு உதவுவதாக ஆறுதல் அளித்தான் அஜய். திருமண வாழ்க்கையில் அப்பொழுதுதான் அடியெடுத்து வைத்தவனை தேவையில்லாமல் தொந்தரவு செய்ய பிடிக்காமல் வெளியே ஒன்றும் இல்லாதது போல நடந்து கொண்டாள் பைரவி. தன் தாய்க்கு சீக்கிரம் ஏதாவது வழி கிடைக்க வேண்டும் என்று உள்ளுக்குள் மருகியபடியே இருந்தாள். அன்று வெள்ளிக்கிழமை வசந்த் உள்ளே ஓடி வந்தான். அம்மா, அப்பா, நான் ஐஏஎஸ் இன்டர்வியூவில் தேர்ச்சி பெற்று விட்டேன். ஆல் இந்தியாவில் 2வது ரேங்காம். டெல்லியிலிருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்பொழுதுதான் கால் செய்தான். ஆல்ரெடி எனக்கு தகவல் அனுப்பிவிட்டார்களாம் என உற்சாகம் பொங்க கத்திக்கொண்டே வந்த வசந்தை அனைவரும் சூழ்ந்து கொண்டனர். வசந்த், வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன், என்னோட ஆசிர்வாதங்கள் என அந்த வீடே அமளி துமளிப்பட்டது. சாரதாவும் ராமமூர்த்தியும் சந்தோஷ மிகுதியில் அப்படியே அவனை கட்டி கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தனர். கண்ணா, நீ சாதிச்சிட்டப்பா,
ரொம்ப சந்தோஷம் என வசந்தை அணைத்து உச்சி முகந்தனர். அவனை பெற்றவர்கள். வசந்தமே அவர்களை கட்டி கொண்டு ஆனந்தத்தில் கண்ணீர் விட்டான். பைரவி, இரு வசந்த், நான் போய் முதலில் கேசரி செய்கிறேன், உனக்கு முதல் ஸ்வீட் நான் தான் தருவேன் என கிச்சனை நோக்கி ஓடினாள். வசந்தனுக்கு ஃபோன் காலுக்கு மேல் ஃபோன் கால் வர ஆரம்பித்தது. அவன் ஒருவரிடம் நன்றி தெரிவித்தபடி இருந்தான். அவனது போட்டோ அதற்குள் பேப்பரில் அவனது நண்பன் மொத்தத்தில் அந்த குடும்பமே ஆனந்தத்தில் திளைத்து கொண்டிருந்தது. அடுத்த ஒரே மாசத்தில் ட்ரெயினிங்காக ஊசேரி போக வேண்டியிருக்கலாம் என தகவல் சொன்னான் வசந்த். எல்லாம் நல்லபடியாக நடக்க தனது பிரார்த்தனையை வைத்தார் சாரதா. மாலையில் கோயிலுக்கு செல்லலாம் என தீர்மானித்து அந்த குடும்பம் முழுவதும் தயாராகி கொண்டிருக்க வாசலில் அரவம் கேட்க யார் என்று பார்க்க சாரதா வெளியே வந்தார். கையில் பழங்கள் பூக்கள் நிறைந்த ஒரு பெரிய பையுடன் அந்த வெளிநாட்டு காரிலிருந்து இறங்கி ஒரு குடும்பமாக உள்ளே வரலாமா என கேட்டபடி வந்த குடும்பத்தை குழப்பத்துடன் பார்த்தார் சாரதா. வாங்க வாங்கோ, என் பையனை பார்க்க வந்தீங்களா என கேட்டபடி வசந்த், ஏனா சித்த இங்க வாங்கோ, ஆனந்த் குடும்பத்தவா வந்திருக்கா என்றவர் வந்தவர்களை அமர சொன்னார். இந்தாங்கோ, முதல் முறையா உங்க அத்து வந்திருக்கோம், வெறும் கையோட வரக்கூடாது என்றபடி பூக்கள் பழங்கள் நிறைந்த பையை சாரதாவிடம் தந்தவர். நான் பத்மா, இவர் என் ஆத்துக்காரர் ராமநாதன், இவன் என் பையன் ஆனந்த், இவ கவிதா. எங்க ஆத்துக்காரரும் என் பையனும் சேர்ந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் செய்யற கம்பெனி ஒன்று நடத்துறா. அதோட சொந்தமா ஃபார்மா கம்பெனியும் இருக்கு. கவிதா எம்பிஏ படிச்சுட்டு சொந்த கால்ல நிப்பெண்டு ஒரு தனியார் வங்கியில பெரிய உத்தியோகத்துல இருக்கா என்றார். ஆனந்த் என்ற பெயரை கேட்டவுடன் சாரதா ஒரு நிமிடம் திகைத்து, ஒருவேளை இவர் பைரவி பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாளோ என யோசித்தவர், ரொம்ப சந்தோஷம், வாங்கோ உட்காருங்கோ என உபசரிக்க அதற்குள் வெளியே வந்த ராமமூர்த்தியும் வசந்தும் வர, ராமமூர்த்தி யார் என சாரதாவை ஜாடையாக கேட்க வசந்தோ அவர்களை குடும்பமாக கண்டு திகைத்தான். வாங்க சார், வாங்க மம்மி என்றவன் தன் பெற்றோரிடம் திரும்பி, மிஸ்டர் ஆனந்திடம் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், மகி அக்கா கல்யாணத்துக்கு கூட வந்தாரே அஜய் ஃப்ரெண்ட் என சொன்னான். சமயத்துல நீங்க கை கொடுத்தீங்க, இதோ இவனும். ஆமாமாம், ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. கலெக்டருக்கு தேர்ச்சி ஆயிட்டான், ரிசல்ட் காலையில தான் வந்தது. ஆனந்த் தம்பிக்கு சொல்லணும்னுன்னே சொல்லியிருப்பான். அடுத்த மாசம் ட்ரைனிங் போகணுமாம் என ராமமூர்த்தி ஏதோ சொல்ல, சாரதா காப்பி எடுத்துட்டு வரேன் என உள்ளே சென்றார். அந்த சமயத்தில் மாடியில் இருந்த பைரவி அஜய் மகதி கீழே வர, பைரவி ஆனந்தை கவனியாமல், வசந்த் ரெடியா, மாமி எங்க, கோயிலுக்கு போனோம்னு சொன்னாரே, ஓ சாரி கெஸ்ட் வந்திருக்கா போல என திரும்ப, அதுவரை அவளையே பார்த்து ரசித்து கொண்டிருந்த ஆனந்தை பைரவி பார்த்து விட்டு திடுக்கிட்டு, இவன் இங்கே இங்கே வந்தான் என பார்க்க அதற்காகவே காத்திருந்ததை போல அவளை பார்த்து கண் சிமிட்டினான் அந்த கள்ளன். சிவந்த முகத்தை திருப்பிய பைரவி சட்டென்று உள்ளே சென்றுவிட, பைரவியுடன் வந்த அஜய் ஆனந்தை பார்த்துவிட்டு ஆச்சரியமாக அவனிடம் செல்ல, அங்கே ஆனந்த் பைரவியை பார்த்தபடி இருப்பதை கண்டவன் ஆனந்தத்தின் கண் சிமிட்டலையும் அவள் முகம் சிவக்க உள்ளே செல்வதையும் வினோதமாக பார்த்தான். சம்திங் சம்திங் என அவன் மூளையில் பிளாஷ் அடிக்க, பிறகு அவர்களை கவனிப்போம் என நினைத்து கொண்டு, டேய் ஆனந்த், நீ எங்க இங்க, ஓ வசந்துக்கு வாழ்த்து சொல்ல வந்தாயா என கேட்க, ஒன்னும் சொல்லாமல் புன்னகைத்த ஆனந்த் தன் சார்பில் ஒரு பொக்கையை வசந்துக்கு கொடுத்து விட்டு அவனை வாழ்த்தினான். அதுவும் தான் அஜய், உன்னோட கல்யாணம் திடீர்னு நடந்ததால எங்களால வர முடியல, சாரிப்பா. அதோட இன்னொரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. ஏற்கனவே அவனை அறிந்திருந்த பத்மா சொல்ல, காப்பியுடன் வந்த மகதியிடம் கொடுக்க அவள் அனைவருக்கும் கொடுத்து உபசரித்தாள். பைரவி வெளியே வராமல் டைனிங் ரூம் பக்கமாக ஒதுங்கி அவர்களை பார்த்தபடி நின்று இருந்தாள். மிஸ்டர் ராமமூர்த்தி, நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். உங்க பையன் வசந்த் இப்போ ஐஏஎஸ் தேர்ச்சி அடைஞ்சாச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல ட்ரைனிங்கும் முடிச்சிடுவான். நல்ல பையன், ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டி. இப்படிப்பட்ட பசங்களை விட முடியுமா சொல்லுங்கோ? ஒரு பண பையன். இந்த 2 மாசமா நான் பார்த்து உங்க பையனை அட்மையர் பண்ணதானாலே இல்லை. சரி, விஷயத்த சொல்றேன். இவன் என் பொண்ணு கவிதா. கவிதாவும் வசந்தும் 2 வருஷமா காதலிக்கிறாளாம். நாங்க என் பொண்ணுக்கு வரம் பார்க்க தொடங்கி இருக்கோம். நல்ல நல்ல வரன் வந்துட்டே தான் இருக்கு. இவன் என்னவோ தட்டி கழிச்சுட்டே இருந்தா.
4 நாள் முன்னாடி கூட இவளுக்கு ஒரு டாக்டர் வரன் வந்தது. டோன்ட் மிஸ்டேக் மீ. உங்க பொண்ணு மகதிக்கு பார்த்த அதே டாக்டர் விஜய் தான். அவ ஆத்துல ஒத்த கால்ல நிக்கிறா. இவகிட்ட நாங்க கெட்டியமா கேட்ட உடனே இன்னைக்கு காலையில தான் சொல்றா, இந்த மாதிரி நான் வசந்த காதலிக்கிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. அதான் நாங்க உடனே தட்டை தூக்கிட்டு வந்துட்டோம். சுபஷ்ய சீக்கிரம் என்பாளே. கலெக்டர் மாப்பிள்ளன்னா எங்களுக்கு கசக்கமா என்ன? குண்டூசி விழுந்தால் கூட கேட்கும் அளவிற்கு அங்கே நிசப்தமாக இருந்தது. எல்லோருக்குமே ஆச்சரியம்தான். வசந்த் காதலிக்கிறானா? முதலில் ராமமூர்த்தி தான் தன்னை சுதாரித்து கொண்டார். மிஸ்டர் ராமநாதன், நீங்க என்ன சொல்றேன்? என் பையன் வசந்த் காதலிக்கிறானா? உங்க பொண்ணை காதலிக்கிறானா? கேள்வியாக வசந்தை நோக்க, டே வசந்த், என்னடா இது? இவர் என்னவோ சொல்றாரே, சொல்லேண்டா. என்ன விஷயம்? சாரதா பதற்றப்பட,